சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த தொழிலதிபரை காணவில்லை என கடந்த 1ஆம் தேதி அவரது மனைவி போலீசாரிடம் புகார் அளித்திருந்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு துறைப்பாக்கம் ரேடியல் சாலையின் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த காரின் பின் இருக்கையில் இருந்து தொழிலதிபரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பெருங்குடியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த 57 வயதான மாதவன் அரும்பாக்கத்தில் ஹெல்த்வே இந்தியா என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். மாதவனுக்கு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் இருந்ததோடு மார்ச் மாதத்தில் 4 முறை மயக்கமுற்றதால் தனியாக எங்கும் செல்ல வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்ததாக அவரது மனைவி காயத்ரி தெரிவித்திருந்தார். சம்பவத்தன்று 2 மணி நேரத்தில் வந்துவிடுவதாக தன்னிடம் உறுதியளித்துவிட்டு காரில் சென்றவர் சொன்னபடி வீடு திரும்பவே இல்லை என்றும் செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்ததால் போலீசாரிடம் புகார் அளித்ததாக தொழிலதிபரின் மனைவி காயத்ரி கூறினார். மாதவனின் வீட்டிலிருந்து அவரது கார் சென்ற வழியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் அவரது கார் நிற்பதை கண்டறிந்த துறைப்பாக்கம் போலீசார் அவரது உடலை மீட்டுள்ளனர். தொழிலதிபர் உடல்நலக் குறைவால்தான் இறந்தாரா அல்லது தொழில் தொடர்பான காரணம் ஏதாவது உள்ளதா என்ற கோணத்தில் துறைப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.